ஒருத்தர் விட எனக்கு சோறு எதுனா செத்துட்டேன்னு கேள்விப்பட்டா கூட நான் உனக்கு சொல்ல மாட்டேன், கார்பரேஷன் இறுதிக்கு போட்டுருவான்ட்டேன். அவ்வளவு வேதனை இருக்குதுமா. 2 பிள்ளையும் நல்லா வளர்த்தேன். எப்ப 3 வருஷம் ஆச்சு நான் படிக்க ஆகி. அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. எங்க நம்ம அவங்க பாத்துக்க போறோம்னு சொல்லிட்டு தனியா வீடு பார்த்து போயிட்டாங்க. ஒரு ஆள் இல்லைன்னா அங்க இருக்க முடியாது, அப்படியே உட்காந்து இருக்கணும். நான் அத்தை சொல்றேன், நானும் 3 மக்களை பெற்றேன். பெரிய பாலத்தம்மா புனிதல தெய்வம் புனிதல எனக்கு எந்த குறை கிடையாது. எனக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா ஏன் சோறு ராஜா சோறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு முயற்சி, என்னுடைய முயற்சி. அதாவது ரொம்ப நாளாகவே பிளானில் வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வருமானம் வந்ததும் அதை தொடர்ந்து செய்யணும்ல, அதனால் ரெகுலராக வருமானம் வர ஆரம்பித்ததும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ வந்து மாதம் மாதம் குறைஞ்ச வருமானம்னாலும் ஓரளவுக்கு மாதம் மாதம் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் இந்த வருஷம் இந்த 2024 நான் அதை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்சியராக நான் என்னால் வீடியோ போட முடியாட்டாலும் நான் எப்போ பிரேக் விட்டு போட்டாலுமே உடனே சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் இதை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். பொங்கல் அன்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பொங்கல் அன்றைக்கு 2 ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து அன்றைக்கு முடியலை. கரும்பும் காஞ்சி போச்சு. இன்றைக்கு காணும் பொங்கல். அதனால சரி, காணும் பொங்கல் அன்றைக்கு வந்து இது ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் காணும் பொங்கல் அப்படின்றது நம்ம உறவினர்களை சந்திக்கிறது தானே. அதனால இது ஒரு உறவினராக நான் சந்திக்க போகிறேன். என் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவு பணிக்கு நான் வந்து பேர் வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்டை தத்தெடுத்து மாதம் மாதம் என்னாலான உதவியை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் ஒரு பேரண்ட்டை நான் தத்தெடுத்திருக்கிறேன். தொடர்ந்து வந்து நமக்கு வருமானம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேரண்ட் அந்த மாதிரி தத்தெடுக்க முடியும். அதாவது படுக்கையில் இருக்கணும், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, படுக்கையில் வச்சு அந்த கஷ்டத்துலேயும் கவனிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ அல்லது கணவருக்கோ மனைவிக்கோ யாரோ ஒருத்தவங்க படுக்கையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதமும் போய் கேட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்னோட மெயில் ஐடியில் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் ஒரு பேரண்ட்டை தத்தெடுத்துக்கேன். பேரண்ட் அப்படின்றத ஒரு அம்மாவை நான் தத்தெடுத்துருக்கிறேன். அவங்க யார் என்ன அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்க வீடு இதுதான். உங்கள் பேர் சொல்லுங்க. அஞ்சலை. அஞ்சலையா? எத்தனை வருஷமா இந்த இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது 3 வருஷமா. 3 வருஷமா. 3 வருஷமா பட்ட படிக்கா இருந்தேன். இப்பதான் ஏசப்பா வேண்டி இன்னைக்கு ஆண்டவர் என்ன காப்பாத்திட்டாரு. என்ன ஒண்ணு நடக்க முடியலையே தான் கவலை, வேற ஒண்ணுமே கிடையாது. சுத்து சுகம் எனக்கு தேவையில்லை. கைங்க நல்லா. இதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தேன்? வீட்டு வேலைக்கு போனோமா. வீட்டு வேலைக்கு போனா கோயில்ல வேலை செஞ்சேன். கோயில்ல வேலை செஞ்சேன். அப்ப நல்லா இருந்த கேள்வி அவளுக்கே தெரியும். எனக்கு பிள்ளைங்க எல்லாம் இருந்து கூட நான் நதி ஆயிட்டேன். என்ன ஒண்ணு என் வீட்டுக்காரன் இல்லைன்னா நான் நதிதான். இப்ப எனக்கு நடக்க முடியல. ஆமா, எனக்கு எந்த குறை இல்லம்மா. பிட்ட பிரச்சனை எனக்கு எந்த குறை வைக்க மாட்டாரு. அவரு சாப்பிடலாம்னா எனக்கு வாங்கி குத்துருவாரு. சோபா அடிக்கிற வேலையில வண்டி ஓட்டுவாரு. ஆமாடுவாரு. ஏதோ ஒண்ணு நாங்க வச்சு கஞ்சி காசி அங்க குடிச்சுக்குவோம். யாருக்கிட்டையும் போக மாட்டோம். ஆயிடுச்சு 3 வருஷமா தான் நான் பட்ட படிக்க இருந்தேன். இப்ப இந்த 1 மாசமா தான் கொஞ்சம் சுமாரா நடக்கிறேன்னு சொல்றேன். திரும்பி வர சேர்ந்து ஹாஸ்டல்ல கேம்ஸ்ல சேர்த்து வச்சிருந்தேன். அனாதியா போனேம்மான்னு. ஆனா ரொம்ப வேதனை. அடம்மா ஹாஸ்டல்ல கேம்ஸ்ல இருக்கிறவங்க தங்கம்மானுங்க. நைட்டு கீஞ்சி போன நைட்டு போடுறது 2 நைட்டு புது நைட்டு எடுத்துக்கிட்டாங்க கேம்ஸ்ல. ரொம்ப வேதனையாயிடுச்சு. ஒருத்தர் விட எனக்கு சோறு எதுனா இன்னைக்கு நான் வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா 4:30க்கு வந்திருக்கேன். காலையில இருந்து அம்மா ஒன்றும் சாப்பிடல அப்படின்றாங்க. அதாவது திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்க அதுதான். யார் முகத்துல முடிச்சோம் எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட வேதனையில அவங்களுடைய காலை பாருங்க. காலை மட்டும்தான் சுகர்னால 2 காலையும் எடுக்க சொல்லிட்டாங்கம்மா. இப்பவே எடுக்கதான் சொல்றாங்க. இல்ல இப்ப சுகர்லாம் சரியா போயிடுச்சுமா. அப்படியே சரியா போயிடுச்சு. என்ன ஒண்ணு நடக்கத்தாமா முடியும். ஓ
ஐயோ காலை பார்த்து நீங்க கிட்டே நிக்க மாட்டீங்க. ரொம்ப வேதனைப்பட்டம்மா. நான் வரும்போது அப்பதான் அவங்க வீட்டுக்காரர் மீன் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு. மீனை கழுவி வச்சிருக்காங்க. இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இதுதான் அவங்க அடுப்பு. இதுலதான் அவங்களுடைய சமையல் எல்லாம். ஒரு வீட்டோட மொட்டை மாடியில ஒரு சின்ன ஷெட்டு போட்டு அப்படியே அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய நிலைமை. நம்ம இவங்களுக்கு வந்து இந்த மாசம் கிடையாது, அவங்க வாழ்நாள் பூரா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு அம்மா அப்பாவா தத்து எடுக்கிறது தான். இது வந்து மாசம் அவங்களுக்கு அரிசி பருப்பு என்னெல்லாம் தேவையோ அதை கரெக்டாக நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். அவங்க பேரு அஞ்சலா, வீட்டுக்காரர் பேரு சத்யநாராயணன். சத்தியன்னு கொடுக்கலாம். ரொம்ப அழாதீங்க. நீங்க அழுறதுனால எதுவுமே உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கல அப்படின்னா கடவுள் இன்னொரு பிள்ளைய உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாமா. வந்து இல்லாம எப்பவுமே மழைகிரின்னு நினைச்சு போக மாட்டோம். மழையில இந்த வீட்டுலதான் இருந்தீங்க. கேள என் பொண்ணு, இவ்வளவு தண்ணி வந்துடும்மா மழை வந்தா, படுக்க கூட இடம் இருக்காதுமா. கேள என் பொண்ணுக்காக ஏமா எதுமா படுத்துருங்க. பாம்பு இந்த மாதிரி பாருங்க, கொசு கடிக்குது. படு, அழுகாதீங்க. இல்லம்மா ஒரு காபி வச்சு கொடுக்கணும், நம்மளால முடிச்சு குடிக்க முடியலையே. இல்ல ஒருவேளை பசிக்கு கூட உங்களால வந்து ஆக்க முடியாத அளவுக்கு பிள்ளைங்களெல்லாம் இவனால கஷ்டப்பட்டு தானே வளர்த்துருக்கீங்க. அவங்கள வளர்ந்துட்டாங்க. இப்படி சொல்லிட்டீங்க. ஒண்ணும் இல்லையே. இருட்டம்மா, எனக்கு ஆண்டவர் எனக்கு வைக்கிட்டு வருவேன். நான் யாருக்கும் எந்த தூரம் செய்யலம்மா. இருக்கத்தான் சாப்பிடுனா அப்ப கூட சாப்பாடு இல்லைன்னு போய் கூட நிக்க மாட்டேன். இல்லையே இருக்குல்ல கூட நைட்டு கூட சாப்பிடல. சாப்பாடு செலவு ஃபுல்லா குடிச்சு வந்துட்டாரு. நைட்டு சும்மாவே படுத்துக்கங்க தண்ணி குடிச்சிட்டு. நம்ம போய் யாரை போய் கேட்டு இந்த பொம்பளை இட்லி காசு கொடுத்துருந்தா இட்லி எத்தனை தர மாட்டுது, மறந்துடுறாங்க. அது போய் மேல மறந்துட்டாங்க, கோச்சுக்காதன்றாங்க. நம்ம இறங்கி இறங்கி நடக்குது. கையில எரியுது, சூத்தா மட்டும் எரியுது. எவ்வளவு தூரம் கண்ணாடின்னு கையில குத்துணும்னு பயமாகுது. ஆனா எனக்கு வந்து வாய்ச்சதுங்க சரியில்லை. கட்டினவனும் சட்டு நல்லா இருந்தா இன்னும் அதிகமா குடிச்சுன்னு அப்படிக்கிறாரு. நம்ம எதனா உயிர் போனா கூட நம்ம உயிர் போக மாட்டுது. ஆனா நான் எல்லாருக்கும் தர்மம் பண்ணமா. பசின்றவங்களுக்கு குப்பை போடுங்களுக்கு கூட கூடு சோறு போடுவேன். ஆண்டவர் எனக்கு எந்த குறை வைக்கல. எனக்கு என்ன ஒண்ணு, எனக்கு கால் நடந்துட்டா நான் 10 பேருக்கு நான் சோறு போடுவேன். என்னால நடக்க முடியல, தனித்தீனார முடியல, ஒரு காப்பி வச்சு குடிக்க முடியல, ஒரு கடைக்கு போய் பால் இவ இருந்தா எம்மா அன்னைக்கு கூட கேட்டேன், ஹோட்டல வேணாம் தாம்மா சாப்பிட்றேன். எம்மா எனக்கு தெரியாதுமா இருந்துச்சு. என்னடா அம்மா எப்படிங்கிறாங்க ஏதுகிறாங்க. ஒரு நாள் தீபாவளி என்னம்மா அடுத்த வருஷம் யாருக்கிறாங்க இல்லையோ, ஜனவரி என்னம்மா ஒருத்தர் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் அப்பா அம்மா எப்படி இருந்தா அதான் சொன்னேன். எப்பா எனக்கு ஏதோ வேணா, பிச்சை எடுத்து கூட நான் சோறு துணுங்குறேன். செத்துட்டேன்னு கேள்விப்பட்டா கூட நான் உனக்கு சொல்ல மாட்டேன், கார்பரேஷன் தூக்கி போட்டு வந்துட்டேன். அவ்வளவு வேதனை இருக்குதுமா. 2 புள்ளையும் நல்லா வளர்த்தேன். கொசு புடுங்குது, காலு எடி கடிச்சு என் காலில் ஆகி பிடிக்குது பாருமா. என் பொண்ணு கூட பார்த்துச்சு என்ன பிடிக்குதுன்னு. காலிலே துண்டு துண்டு ஆக்கிடுச்சுமா. பரவாயில்ல அப்படின்றாங்க. இதோட மோசமா இருந்துவா. எறும்பு கூட ஓடுது. அவங்களுக்கு இதுல உணர்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தெரியலமா, ஒண்ணுமே தெரியாது. ஏன் இப்பதாம்மா காலு நல்லா ஆயிடுச்சு. இது மாதிரி கிட்ட நிக்க முடியாதுமா, சீவு ஊத்தம். அதுவும் இவ்வளவு பாத்துங்கப்பா, அப்படியே பாத்துங்க நின்னுனே கிடப்பா. என் பாவம் காலை கட்டும் போது தூக்கிட்டு தான் போவாரு, தூக்கிட்டு தான் வருவாரு. எப்ப 3 வருஷம் ஆச்சு நான் படிக்க ஆகி. அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. எங்க நம்ம அவங்க பாத்துக்க போறோம்னு சொல்லிட்டு தனியா வீடு பார்த்து போயிட்டாங்க. இன்னைக்கு பிள்ளை நான் பட்டின யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லை. இந்த பையன் வேணான்ட்டான மீன். சரி பாவமா செய்தாமானா. சரி நான் செய்யறேன்டா. ஆனா என்ன பண்றது, ஆனா யாரும் பாத்துக்க மாட்டாங்க. நாங்க படுத்துக்கிறேங்கான்றான். சரி படுத்துக்க பாருங்க, படுக்க வச்சுட்டேன். படுத்துக்க என்னத்த வரணும் போவோம், படுத்தா நிலை கிடையாது. இப்ப நான் படுத்து காலையே எனக்கே தெரியாது. தர்மம் தலை காக்கும், சட்ட சமயத்தில் உயிரை காக்கும். அதனால நான் எதை கவலைப்பட மாட்டேன். ஆனா ஆண்டவன் எனக்கு எந்த குறை வைக்கல. எனக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா நான் யாரையும் நம்ப மாட்டேன். எச்சனை கழிவுனா நான் சாப்பிட்டுவேன். முடியல, பிச்சை எடுத்து சாப்பிட பிடிக்கல. அந்த மாதிரி எங்க அப்பா எங்களை வளர்க்கல. அதுதான் உண்மை. என் பொண்ணு இன்னைக்கு சோறு எடுத்து இருந்துச்சு. அதுக்கு எப்படியோ வேலை. ஒருத்தர் புண்படுத்த கூடாது. அவங்களுக்கு என்ன எவ்வளவு வேலை, அது வாடகை 5000 வாடகை. 2 பசங்களை படிக்க வைக்கிறா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறா. ஆலப்பாக்கத்துல இருக்குது. நான் அதுகிட்டதான் போயிருந்தேன் ஒரு 2 வாரமா. அதுக்குள்ளே போன் பண்ணி வர வச்சிட்டான்.
அங்கே போனால் எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போடுவா காலையில். அதை நான் 3 வரைக்கும் சாப்பிட்டு வந்து நைட்டு தோசை சுடுவா. நல்லா தான் இருந்தால் தண்ணி சுட வச்சுருவா, டெட்டாயில் போய் விட்டுருவா. ஏன்னா எல்லாம் குளிப்பாட்டுறதுல என் பொண்ணு தான். இப்போ இங்கே யாரு குளிப்பாட்டுறாங்க? யாரும் குளிப்பாட்ட மாட்டேன். நானா தண்ணி தீர்ந்து வச்சு குடிக்க முடியல. இவரு நல்லா இருந்தானா வேலை செய்வாரு. அதனால நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்மள வந்து ஒரு நாள் காப்பாத்தினானே அந்த ஒரு விசுவாசம். என் பசங்க கூட திட்டம் நல்லா கேட்டு அதுக்கு என்ன பண்றது, வயசாகி போச்சு. ஒரு காப்பி வச்சு கொடுத்தாங்க குடிச்சோன்னா மாட்டின பசங்க கூட பத்துக்க நைட்ல. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். அது மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறதா இருக்கு அவளை. பிள்ளைங்களா வேஸ்ட்டுமா, கடவுள் பொதுவா சொல்றேன், பிள்ளைங்களா வேஸ்ட். எங்க சித்தப்பா இதுல கேம்ஸ்ல இது ஹாஸ்டல் ஏத்துறாயோ எப்படி போனேன்னு அவளே கேடு. எத்தனை பேர் தீர்ப்பு போட்டாங்க தெரியுமா? யாருமே வரலக்கா, உண்மையிலே சொல்றேன், யாரும் வரல. திருப்பி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர சொல்லி அவங்களால தூக்க கூட முடியலக்கா. திருப்பி எடுத்து வச்சு ஏற்றி விட்டு ஆம்புலன்ஸ்காரன் என்ன அவ்வளோ பேச்சு பேசி கேட்டா இந்த வெளியூர் ரொம்ப தொழுகிறேன். கால இவ்வளவுக்கு ஆயிட்டுக்கா, கால மூஞ்சி கை ஒரே நைட்ல அப்படி ஆயிடுச்சா, கொஞ்சம் கொஞ்சமா வீங்கி இப்படி ஆயிடுச்சு. அதே ரொம்ப மழையிலேயே இருந்துடலாமா? மழையில இருக்காங்களா இந்த தண்ணி வந்து அம்மா அது இங்க தண்ணி இது வரைக்கும் வந்துடும்மா. இந்த காலம் அப்படியே அள்ளிக்கு அப்படி ரொம்ப எலி கடிச்சு ரொம்ப மோசமா இருக்கும்க்கா. அப்படி இருந்துச்சு. என்னவோம்மா கடவுள் போதும் எனக்கு கூட்டிக்கிச்சுன்னா நல்லா இருக்காம்மா. கடவுள் கூட்டுச்சுன்னா கடவுள் எப்ப யார அழைக்கணும்? இல்லம்மா 10 மாசம் உதரத்துல இருந்து பெத்தோம், ரெண்டு நம்ம பெத்தோம். பார்த்தா கூட பாக்கணும்னா கூட பெத்தாய பாக்கணும். நீங்க சாப்பிடுறீங்க பிள்ளைங்கிட்ட நீ என்னை படிக்க வச்சே சரியா படிக்கிறேன், என் பிள்ளைங்க நான் படிக்கிறேன். நீ பார்க்க வேணாம் எப்படிங்கிறாங்க ஏதுக்குறாங்க. இந்த சைடு இப்படிதான் போறாங்க. நம்ம வீட்டெல்லாம் நான் போக மாட்டேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நீங்க லிஸ்ட் சொல்றீங்களா? நான் எழுதிக்கிறேன். ஆமாமா, அரிசி எத்தனை குத்துச்சு, பெட்ஷீட் எனக்கு எத்தனை குத்துச்சு. எனக்கு இப்ப வந்து உடம்பு முடியலம்மா. எண்ணெய், இந்த மிளகாத்தூள், எண்ணெய், மிளகாத்தூள், புளி, கடுகு, மிளகாத்தூள், சோப்பு வாங்கி கொடுக்கேன். சோப்பு குளிக்கிற சோப்பு வாங்கி கொடுக்கேன். அது ஏதோ என்ன சோப்பு. ஆமா ஆமா, எல்லாம் போலாம் வாங்கினேன். 250 ரூபா கொடுத்தேன். எல்லாம் எல்லாமே இருக்குதுமா. இப்ப நான் என்ன எதனா இல்லைன்னா வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குதுமா. கடவுளுக்கு வந்து சாமெல்லாம் இருந்தேன். 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தேன் சாமாவை. மருமலுக்கு, சின்ன மருமலுக்கு புதுசா நம்ம வாங்கினேன். இது 450 ரூபா கொடுத்து வாங்கினேன். இப்ப இட்லிக்கு கடையில வாங்கி சாப்பிட முடியலன்னு சொல்லி இட்லி கொண்டா வாங்கினேன். 450 ரூபா மாவு எதிர்க்கு உள்ள வாங்கிக்க. 30 ரூபா மாவு. எங்க வீட்டுக்கார இருந்தேன்னா இட்லி சுட்டுருவேன், எடுத்துருவேன். ஆனா கூட ஆள் இருக்கணும் சமைக்க. என்னால முடியல. எனக்கு கொஞ்ச தூரம் நடந்தேன்னா எனக்கு கேர் ஆயிடும். ஒரு ஆள் இல்லைன்னா அங்க இருக்க முடியாது. அப்படியே உட்காந்து இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். புள்ளிங்களும் பாசத்தை காட்டிட்டேன். ஆனா எனக்கு இந்த வேஷத்தை காட்டி உட்கார வச்சிட்டாங்க. ஆனா சூப்பர் புள்ளிங்கம்மா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. மாதா வயிறு எரிஞ்சா மணக்கோலன்னு வாங்க. நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் சக்தி மணக்கோலம் நல்லா இருக்க முடியாது. ஒரு காலமும் நல்லா இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி, கட்டினவனா இருந்தாலும் சரி, பெத்த பொண்ணுங்களா இருந்தாலும் சரி. பெத்தவ வந்து சும்மா கிடையாது. உதிரத்துல இருந்து பெத்து ரத்தத்தோட பாலை கொடுத்தவோ. புரியுதா? நீ 10 பொண்டாட்டி கூட சம்பாரி, தாய் தான் மீன். 10 கோயிலுக்கு போனா உருப்பிட முடியாது. தாயை கும்பிட்டு பாரு, ஓஹோன்னு ஆயிடுவேன். அது எப்படி ஒரு நாள் சாப்பிடல? தாளம் மோளம் அது ஒரு நாள் தானே. கூத்து கூட வைக்கிறாங்க, அது ஒரு நாளைக்கு தானே வைக்கிறாங்க. மறுநாளுக்குதா? அதுதான் வாழ்க்கை. நான் அதனால எனக்கு மனசை விட்டு பேச மாட்டேன். இப்ப கூட எனக்கு நான் இப்படி 10 கண்டா கூட நான் தூக்கி ஆளு போடுறதுக்கு எனக்கு ஆளு ரெடி. எனக்கு ஏழை மக்கங்களே எனக்கு உயிரை விட்டுருவாங்க நான் பார்த்த கோணத்துக்கு. இன்னைக்கு நான் பார்க்க வச்சுதான் என்ன ஆண்டவன் என்ன பாக்குறாங்க. நான் யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அரிசி பருப்பும் கேட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எதுனா எங்க அப்பா இல்லைன்னா கூட கையில இருந்து அள்ளி கொடுப்பேன் நான். நாங்க வந்து மாசம் ஒரு 5ஆம் தேதியோ 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு தேவையான ஜாமான நான் வந்து முதல்ல விட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவேன் என்னெல்லாம் வேணும்னு. அவ லிஸ்ட் கொடுத்துட்டா அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டான்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். 2 நாளைக்கு இன்னைக்கு நான் பெருமை சொல்றேன் வாழ்ந்துட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். வேற நீங்க கெட்டுன்னு வந்து கஷ்டப்பட்டதுன்னா தெரியாது. இப்ப கூட நான் கல்யாணம் 3 புள்ள பத்துக்கிட்டு நான் யார் வீட்டுக்கும் போறேன். பெத்த பொண்ணு வீட்டுக்கு போவேன். ஏன்னா அவளுக்கு வந்து
நம்ம எதுனா கொடுத்தா அந்த அம்மா சாப்பிட முடியும். அவங்க வீட்டு போய் சும்மா உட்காரலாமா? நான் அத்தை சொல்றேன், நானும் 3 மக்களை பெற்றேன். பெரிய பாலத்தம்மா புனிதல தெய்வம் புனிதல எனக்கு எந்த குறை கிடையாது. எனக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா ஏன் சோறு ராஜா சோறு நடக்க முடியும். இப்ப கூட நான் இப்போ ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்தா கூட எனக்கு 10 ரூபாய் எனக்கு போட்டு போவாங்க. நான் அந்த மாதிரி வாயில உயிரை விட்டுருணும். இப்போ வடபழனி எங்களுக்கு சொந்த வீடு. எங்க அப்பா வித்து எங்களுக்கு பணத்தை கொடுத்தாரு. என் வீட்டு என்ன குடி என்ன வச்சுக்கின்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். சொந்தம் வேணும் சொந்தம் வேணும். எனக்கு வந்து பணத்தை பார்க்க மாட்டான். அத்தா பாசம் தான் பெருசு. ஆனா எனக்கு ஆண்டவ ஏசப்பா புனத்துல எனக்கு எந்த குறை கிடையாது. எல்லா நல்லா மாரி வாழ்ந்த அந்த பொண்ணு இன்னைக்கு பாருமா அந்த அந்த வார்த்தை வாயிலிருந்து வருதா இல்லையா? கத்துவா. ஆனா தங்கமான பொண்ணுதான் நான் பேர் எடுத்துக்கேன். ஐயா இந்த பொண்ணு அப்படின்னு எனக்கு அவளுக்கு தெரியும். என் பிள்ளைங்க என் கூட தான் இருந்தான். இப்ப அவங்க பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டி நல்லா இருக்கும். அவங்க சாப்பிடுறாங்க கொள்றாங்களா, ஐயோ நம்ம மாமியார் ஆச்சு அவளும் நினைக்க மாட்டான். இவனும் அதுக்கு மேல நினைக்க மாட்டான். நான் வாழ்ந்துட்டேன். அம்மா வாழ்ந்து போட்டா கூட பெத்தவங்க வந்து மனுஷனும் ஆகுது. நான் உன்னை பாக்கலன்னா கூட பெத்த தாயை பார்க்கணும். நான் உன்னை பாக்கலன்னா கூட பெத்த தாயை ஐயோ நம்ம அம்மா வச்சே நம்ம அப்பா வச்சு பார்க்கணும். ஆனா நான் போயிட்டுனா இந்த ஆளு சோத்துக்கு வழி இல்லை. வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்டியா கொண்டாந்து கேட்க மாட்டாங்க. அதனால எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆசை கொடு. எனக்கு 5 நிமிஷமா பார்க்க கிடைக்கிற 5 நிமிஷமா எனக்கு நான் போயிருந்தேன்னா 3 வருஷம் 1 நாள் 2 நாள் இல்ல 3 வருஷம் வனவாசமா இருந்துட்டேன். நம்ம சுருக்காட்டுக்கு போனா கூட நல்ல முகசுல போயிடுவோம். அப்புறம் நான் 4:30 போகும்போது அவங்க சாப்பிடனாங்க. நான் அப்போவே டீ வாங்கிட்டு வரட்டான்னா அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சமையல் ஆரம்பிக்கிறதுக்கே 5:30 ஆச்சு. அப்படியே நான் போய் டீ பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்டெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி ஓகே 2 நாளாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்காரர் கூட இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் வேலைக்கு போகிறாரு, ஏதோ வேலைகளுக்கு போகிறாரு. ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா அது பயங்கர குடிக்காரர். குடிக்கலைன்னா வேலை செய்கிறாரு, குடித்தா எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அம்மா முந்தின நாள் நைட்லேருந்தே சாப்பிடல அப்படிங்குது. சாப்பாடும் யாராவது கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு நடக்க முடியாதனால இந்த மேலே மொட்டை மாடியில் தானே இருக்காங்க. அங்கேருந்து அவங்க வந்து ஊந்து தான் போகணும். அதனால் வந்து அவங்களால ஒரு பிஸ்கெட்டோ காஃபியோ கூட யாரோ வாங்கி கொடுத்தா தான் உண்டு. அன்றைக்கு அந்த ஆள் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கூலி கொடுத்தா தான் அதை வச்சு அவங்க வந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவர் வருமானம் ஒன்றும் கொண்டு வரலன்னா பட்னி. அதுதான் அந்த நிலமை. இனிமேல் நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்கலாம். வீடுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் அந்த உட்காந்துருக்காங்களே, இதுதான் அந்த மொட்டை மாடி. ஏதோ அவங்க ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களாம் அந்த வீட்டுக்காரர்கிட்ட. அவர் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியும். அது இருந்தால் தான் அவங்க ஏதோ அவங்களுடைய சேவிங்ஸ் போல் தெரியுது. அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டீட்டெயில் வந்து இன்னும் எனக்கு கிளியராக இல்லை. அவங்க கிடச்சிச்சின்னா நாங்கள் வீடு பார்த்துட்டு போயிடுவோம். மற்றபடி பிள்ளைங்களாம் இருக்குது, 2 பையன் 1 பொண்ணு அப்படி இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே அனாதையாக அப்படி இருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சா. அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்காங்கக்கா, யாராவது சுற்றி இருக்கவங்க சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு, மற்றபடி அவங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் இதுதான் வீடு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இவங்கள தான் நம்ம வந்து தத்தெடுத்துட்டு நம்ம வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் ஒரு தேர்ஸ்டே போயிருந்தேன். போயிட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். ஆக்சுவலி அவங்களுக்கு உதவியை தேவை அப்படின்றதை விட வந்து அவங்க மனசு விட்டு பேசுகிறதுக்கு தான் ஆள் தேவை. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்க விடலை, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொன்னதை கூட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் அங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சு போனோம். இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அவங்க க்ரோசரி தான் கேட்டாங்க. அதாவது எனக்கு வந்து அரிசி பருப்பு ஜாமாங்க மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அவங்க கேட்டேன் க்ரோசரி போதுமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். வழக்கமாக நான் வீட்டுக்கு வாங்குகிற அரிசி தான் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் கேட்டாங்க. பிஸ்கெட்லாம் நானே தான் வாங்கினேன். சரி ஓகே சும்மா இதை எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்க்கரை, இது புளியோதரை பொடி, அப்பளம், சர்ஃபு, சோப்பு, இந்த சோப்பு, அப்புறம் ஹமாம் சோப்பு, ஜஸ்ட் ஒரு அதே போல் மல்லித்தூள், மிளகாய்த்தூள்,
ஓகே. அப்புறம் காஃபி பவுடர் இதெல்லாம் ஏன் இப்படி பேக்கெட்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அவங்க வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க போட்டு வச்சிருக்கிறதுக்கு டப்பாவோ அல்லது வந்து அதை பத்திரமா ஒரு இதை தட்டி வைக்கிறதுக்கான இடமும் அவங்களுக்கு இல்லை. இதுனா ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு 2 வேளைக்கு எப்படி எடுத்துட்டு யூஸ் பண்ற மாதிரியே வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா டப்பாலாம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, இப்போ தான் நம்ம போய் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். உண்மையை சொல்ல போனா அங்க அவங்களுக்கு வீடே கிடையாது, அதுலதான் அவங்க இருக்காங்க. அப்புறம் வெந்தயம் கேட்டாங்க, மஞ்சள் தூள் கேட்டாங்க, புளி கேட்டாங்க, கடுகு, சீரகம், பூண்டு, இவ்வளோ பொருள் தான் கேட்டாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நான் இப்போ எடுத்துட்டு நம்ம கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இதில் கவர், இதுதான் வீடு. வந்துட்டேன். போய் பாருங்க, மேலே இருக்குல்ல ஒரு இது போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுதான் வீடு. கீழே ஆள் கிடையாது. மேலே ஒரு ஷெட்டை போட்டு வெயில், மழை, குளிர், பனி எல்லாத்துலேயுமே அவங்க அதில் தான் இருந்துட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம் வாங்க. நீங்களும் உதவி செய்யணும்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா கூட நான் வந்து மெயில் ஐடி அதில் பின் பண்ணி தருவேன். நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அடுத்து இன்னொரு பேரண்ட் ரெடியாக இருக்காங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி பேரண்ட் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தடுத்து உடனே ஒரு 2-3 பேர் இப்போ க்யூவில் இருக்காங்க. நான் இப்போ வந்து இவங்களுக்கு மட்டும்தான் நான் மாதம் செய்ய முடியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாச்சுன்னா தொடர்ந்து செய்யணும். ஏதோ ஒரு மாதம் கொடுத்தோம் அப்புறம் போகணுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 100% வந்து இன்னொருத்தரோட தயவை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செய்யணும். நீங்கள் யாராவது தத்தெடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வரலையா? பொங்கல் கூட பொங்கல் கொண்டு வரலையா பிள்ளைக்கு? பொண்ணுதான் சோறு வச்சு எடுத்துன்னு வந்துச்சு, உடம்பு முடியலமா அதனால கொஞ்சம் எடுத்துன்னு சோறு. நாங்க பொங்கல் அன்றைக்கு எங்களுக்கு வெளியே போற வேலை இருந்தது, அதனால நாங்க பொங்கல் வைக்கல. இன்னைக்குதான் எங்க வீட்டுல பொங்கல் வச்சேன். சாப்பிட்டீங்களா? காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அந்த பொங்கல் செஞ்சு உங்களுக்கும் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஓகே, பிந்தி சாப்பிடுங்க. பிறகு இதுல நீங்க கேட்ட ஜாமான் எல்லாம் உங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இதுல இதெல்லாம் இருக்கு. பலசரக்கு ஜாமான், கொஞ்சம் பிஸ்கெட்டு, நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அது போக எனக்கும் சரி இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணதெல்லாம் வாங்கினேன். இதுல சோப்பு ஐட்டங்கள்லாம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் நான் வந்து கேட்பேன், நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு தந்துட்டு போறேன். என் பையன் தான் வந்திருக்கான் கூட. வா வந்த வா, ஆயாட்ட பிளஸிங் வாங்கிக்கோ. அதே மாதிரி வர மரமும் நல்லா இருப்பா. கண்டிப்பா. நம்மளுக்கு சுத்து சுகம்லாம் பேசுறது, நம்ம புள்ளிங்க நல்லா இருக்கு, நல்லா கம்மி இருக்கு. மன நோவ கூடாதுல. அதான் இல்லையா ஒரு வடை பாயாசம். ஏமா இல்ல கழுத்து கையில வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோ? பூஸ்டா? கை கலர் குறையுது. சரி, ஓகே. நான் வாங்கிட்டு அவன்கிட்ட குடுத்து விடுறேன், இல்லாட்டா மாலாட்ட குடுத்து விடுவேன். சரியா? பூஸ்ட் குடிக்கிறதோட வீட்டுல அரைச்சு பவுடர் அதெல்லாம் வேணாம், பிடிக்கிறமா? பிடிக்கலையா? பூஸ்ட் எனக்கு என் பொண்ணு அரைச்சத்துல கொடுத்தால பிடிக்கலையா? பிடிக்கல. பூஸ்ட் வேணும்னா பால்ல கலக்கி அவசரத்துக்கு குடிச்சுப்பீங்க பசியோட இருக்கும். நான் இருக்கும்போது சுடு தண்ணி வச்சு கூட குடிச்சுக்குவேன். அப்படியா? சுடு தண்ணிலையும் குடிப்பீங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சரி சரி, வச்சு குடிச்சுக்குவேன். இதுல காஃபி பவுடர்லாம் இருக்கு, பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா? இதுல என்னெல்லாம் வாங்கினா உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்? பூஸ்ட் வேற ஏதாவது? உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்கம்மா. அங்க இருந்து எனக்கு வர்றது யாராவது வந்து கூட்டிட்டு வந்தாதான் உண்டு. இங்க யாராவது லீவ்ல இருந்தாதான். எனக்கு தனியா நான் இங்க அவ்வளவு போக மாட்டேன். சரிங்கம்மா. அன்னைக்கு அவங்க கொண்டு விட்டுட்டு போனா. சரிவா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரணும் நான். கண்டிப்பா உங்க காலையில சரியாவட்டும் நான் கூட்டிட்டு போறேன். சரிவா. இதுல அரிசி இருக்கு, நல்ல பொங்கியாக்கி சாப்பிட்டு நல்ல பலமா ஆகுங்க. ஓகேயா? பிறகு வேற பூஸ்ட் வந்து கேட்டுட்டு போய் தான் உங்களுக்கு வாங்கிட்டு வருவேன். இது சொல்லிட்டு இருந்தது, மாசத்துல ஒரு நாள் உங்களை பார்க்க வருவேன்னு சொல்றேன். எப்போ? அதான் வர்றேன். ஜனவரி ஆச்சா? 15 நாள் ஓடிடுச்சுல்ல, அடுத்த 15 நாள் அது வந்துரும். அது அப்படியே 15 நாளைக்கு ஒரு நாள் வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்ப மதியானம் என்ன சமைக்க போறீங்க? சோறு வடிச்சு வச்சிட்டமா. அப்படியா? தயிர் வாங்கிக்குவேன். சோறு வடிச்சு வச்சிட்டீங்களா? ஆமாமா. ஓகே ஓகே. காலையில வடிச்சிட்டீங்களா? காலையில வச்சிடுவோம்மா. சோறு வடிச்சு வச்சுக்கிறேன், தயிர் வாங்கி சாப்பிடுவோம்.
ஓ சரி. நாளைக்கு குழம்பு எதுனா வைக்கிறேன். ஒரு நாள் குழம்பு வச்சோன்னா 2 நாளைக்கு 2 நாளைக்கு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓ சரி சரி. இன்னைக்கு அண்ணா இதுக்கு வேலைக்கு நீ போறேன். வேலை இல்லம்மா, அப்படியா? வீட்டுல இருக்கிறாரு. ஏன்னா வண்டி கிண்டி ஓட்டினாருன்னா குழம்பு செலவு பாத்துக்குவேன். ஓ சரி. இது இப்போ ஒரு மாசம் கடைசியில ஒண்ணும் இல்ல, அவங்களுக்குள்ள சண்டை வர வேண்டாம். அண்ணா இருந்தாருன்னா காலையில அதுல காலையில சோறையாவது வடிக்க சொல்லி சோறு வச்சா தண்ணியில போட்டாவது சாப்பிட்டுருவீங்கல்ல. அது எனக்கு செட் ஆகாது. செட் ஆகாதெல்லாம் சொல்லக்கூடாது. உடம்பு இல்லம்மா, உடம்பு முடியாது, வர முடியாது. உடம்பு தொண்டை கட்டிக்கம்மா. நான் வந்து 10 பேருக்கு வச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு நடுத்தல நிக்கிறேன். ஆனா ஆண்டவரு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இல்லம்மா, ஒரு நாள் எனக்கு கொடுக்க வைப்பாரு. எனக்கு கைகள்லாம் வரல. இல்ல இன்னும் கொடுக்க வைப்பாரு. கைகால் தருவாரு. கேம்ஸ்ல டாக்டர் திட்டாங்க தெரியுமா, நல்லா இருந்த பொம்பளையாச்சே, சின்ன மாதிரி இருந்தது, அப்படி ஏன மாதிரி சரடை போட்டுன்னு போனா அதே பலனா கடவுள் நடக்கல. என்னம்மா எனக்கு முடியலம்மா. ஒரு காப்பி கூட நேத்து ஃபுல்லா பாலே கிடையாது, காப்பி இல்லாத பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்து. சரி ஓகே, ஏதோ ஒரு புள்ள தருது இல்ல, பொம்பளை புள்ளையா ஒரு புள்ள தருது இல்ல, அதுவும் ஒரு நாள் ஆசை. பிள்ளையும் ஒரு நாள் கேக்குறேன் பையனை, என்னடா எனக்கு பொங்கலுக்கு போனேன், நீ எடுத்து கொடுமா எனக்கு, நான் எங்க அம்மா எடுத்துறேன்றான். சந்தோஷம் 1000 ரூபாய். ஏன்னா மனசு நோக்கணும். சரி, எதையும் வருத்தப்படாதீங்க. நான் செஞ்ச பொங்கலை ருசி பாருங்க. ஓகே சரியா? நாங்க பாசி பருப்பு, பாசி பயிறு எல்லாம் போட்டு செய்வோம். ஓகே சரி, பொங்கல் அன்னைக்கு வைக்காதனால இன்னைக்கு வச்சேன்னா அதுவும் மறந்து வச்சேன். திரும்ப மாடி போய் எடுத்துட்டு வந்தேன். கொசுவலையே நான் இன்னொரு நாள் கொசுவலை எடுத்துட்டு வரேன். நான் பிப்ரவரி மாசம் தொடக்கத்துல திரும்ப வரேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா திரும்ப நான் அதை வாங்கி தரேன். சரி ஓகே, சந்தோஷமா இருங்க. நாளைக்கு ஆஸ்பத்திரி போங்க. நான் மாலாட்ட கேட்டுப்பேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து பாக்குறதுக்கு ஆளுக்குது. ஆத்துல வந்த சாப்பாடுக்கு பாடு வரலன்னா கூட காசு கொடுத்துட்டு போயிடுவேன். பொண்ணு என் நேரம் வர முடியாதுமா, இந்த மாதிரி 200-300 வச்சுக்கோமா, ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்குமா, என் குழந்தைகளை விட்டு வர முடியாதுமா, நைட்ல தங்க முடியாதுமா செய்யும். நான் வந்து யாரும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தாச்சு, இனிமே போற இடம் ஒரே இடம். அதனால பிள்ளைங்களை எல்லாம் விட்டுருங்க, அவங்க குடும்பத்தை பாக்கட்டும். ஓகேயா? உங்களை பாக்குறதுக்கு அண்ணன் இருக்காரு, பாப்பாரு. ஏமா இருந்தாலும் பெத்தம்மான பெத்த பிள்ளை பாச இருக்குதுல்லம்மா. இருக்குமா, இருக்குது. அதே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றது? அவங்கதான் தேடவே இல்லையே. தேடாத பிள்ளைங்களை நம்ம நினைக்கிறத விட பாக்குற வீட்டுக்காரரையும் பாக்குற பொண்ணையும் நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாக்குறதுக்கு யாரும் 2 பேர் இருக்காங்களே, அது கூட இல்லைன்னா நினைக்கிறீங்க. அழக்கூடாது, சரியாம்மா? சரி ஓகே. ஏன்னா ஆண்டவர் 2 உறவு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காரு, பொண்ணையும் சரி வீட்டுக்காரரையும் சரி. இந்த காலே இல்லாம இருந்தத அண்ணன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா அந்த அக்கறையும் பாசமும் உள்ள ஒரு உயிர் உங்க கூட இருக்குல்ல. விட்டுட்டு தினம் காலையில நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு சாதமாவது வடிச்சு வச்சுட்டு போயிருங்க. வடிச்சு வச்சுட்டு போயிருங்க. பட்னியாவே இருக்க கூடாது அம்மா. ஒரு வேளை சாப்பாடாவது அம்மா சாப்பிடணும். என்னோட ஆசை அதுதான், சரியாம்மா? நான் எனக்கு அடிக்கடி வர முடியாது, அதனாலதான் முதல்ல சொல்லிட்டேன். வருவேன்னு சொல்லி ஏமாத்த கூடாது இல்ல. நான் எனக்கு கண்டிப்பா மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன், சரியாம்மா? சரி, போயிட்டு வரேன். சந்தோஷமா இருங்க. அதனால எதுவோ அதை சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும். ஓகேமா? கண்டிப்பா உங்களை நான் வந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கும் நான் கூட்டிட்டு போவேன். ஓகே, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும், அது ஒண்ணுதான். முதல்ல உங்களை பாக்குறதுக்கு 2 பேர் பக்கத்துல இருக்காங்களா, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகேம்மா. அழக்கூடாது, அழக்கூடாது என்னவா? சரியா? சரி வாரேன். எதுக்கு அழணும்? அழக்கூடாது. ஓகே, உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். என் கடவுள்கிட்ட நான் தினம் கேட்பேன், அந்த அம்மாவுக்கு காலை நல்லபடியா கொடுத்து ஓஞ்ச கை. நான் அதான் சொன்னேன், இந்த கை வந்து அதாவது வாங்கி ஓஞ்ச கை கிடையாது, கொடுத்து ஓஞ்ச கை. ஓகே, அவ்வளவு சீக்கிரம் கொடுத்த கையை கடவுள் விட மாட்டாரு. ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உயிரை காத்து கடவுள் இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காருன்னா இன்னும் நீங்க கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கறத நாங்க பாப்போம். ஓகேயா? கண்ணீர் ஏன் இப்படி மாலையா அப்படிது? சரியா? ஓகேம்மா? சரி ஓகே ஓகேம்மா. சரி வரட்டுமா? நீங்க அழுதீங்கன்னா நான் எப்படி போவேன்? சிரிக்கணும், சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க. ஓகேயா? நான் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஒன்னும் செய்யாது. ஓகேயா? நீங்க சீக்கிரமே நடப்பீங்க. யார் துணை இல்லாம நடப்பீங்க. உங்க வேலையை நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. ஓகேயா? நான் உங்க கூடவே இருப்பேன். ஓகேம்மா? ஓகே. இன்றைக்கு பார்த்துருப்பீங்க அந்த அம்மாவோட நிலைமை. அதாவது உதவி செஞ்சு ஓஞ்ச கை அப்படின்னு சொல்லலாம்.
அவங்க பேச்சுல அதுதான் தெரிஞ்சிச்சு. நான் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டேன், கொடுத்துருவேன், எனக்கு எதையுமே வச்சுக்க மாட்டேன், கொடுத்துருவேன். அப்படிதான் அந்த அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அம்மாவை நான் முதல்ல தத்தெடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்க சப்போர்ட்னாலதான். ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய வருமானத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து வீட்டுல வந்து உள்ளவங்ககிட்ட கேட்டா அவங்க தரத்தான் செய்வாங்க, அதை வச்சு நம்ம செய்யறது வேற. ஆனா என்னுடைய உழைப்புல, அதுவும் உங்க சப்போர்ட்ல நான் ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது இந்த பணிதான். அது இது ரொம்ப நாளா 2 வருஷமாவே பிளான் பண்ணிட்டே இருந்தேன். சரி, தொடர்ந்து வருமானம் வந்தா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் அந்த 2024 ஜனவரி மாசம் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். என் அயலான்னு சொல்லக்கூடிய இந்த உறவு பணி வந்து தொடர்ந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் நிறைய இருந்தா மட்டும்தான் முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.